श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रियोगं प्रणमामि मूर्ध्ना. இன்றைய தினம் ஆடி உத்திராட நட்சத்திரம். சுவாமி ஸ்ரீ யாமுனாச்சாரியர் ஆல்சோ கால்ட் அஸ் ஆளவந்தார் திருநக்ஷத்திரம். அடியேன் ஆளவந்தாருடைய வைபவத்தை பற்றி ஏதோ சில ஆர்டிக்கல்லேருந்து ரீப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். சுவாமி ஆளவந்தார் ஆச்சரியமான ஒரு ஆச்சாரியன். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தேடி கண்டுபிடித்து ஆரம்பித்து வச்ச பெருமை சுவாமி ஆளவந்தாருடைய பிரப்ராச்சாரியன் ஸ்ரீமன் நாதமுனிகள் அவரையே சேர்ந்தது. ஆளவந்தாருடைய பிதாமகன் ஸ்ரீமத் ஆளவந்தார் மிக முக்கியமான ஆச்சாரியர். எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜருக்கு இவருடைய கட்டாட்சத்தினால்தான் எல்லா சிறப்புகளும் உண்டாயிற்று என்று எம்பெருமானாரே கூறுவார். அவர்தம் பெருமையை நம்ம இங்கே இன்னைக்கு அனுபவிக்கணும். யத்பதாம்போருஹத்யான வித்வஸ்தா சேஷகல்மஷக வஸ்துதாம் உபயாத்தோகம் யாமுனேயம் நமாமிதம். யத்பதாம்போருஹத்யான வித்வஸ்தா சேஷகல்மஷக வஸ்துதாம் உபயாத்தோகம் அகம் யாமுனேயம் நமாமிதம். யார் ஒருவரின் திருவடித்தாமரைகளை தியானம் செய்ததால் கர்மவினைகள் அனைத்தும் தொலையப் பெற்று அடியேனும் ஒரு வஸ்துவானேன், அப்படிப்பட்ட ஆளவந்தார் எனப்படும் அவரை அடியேன் வணங்குகிறேன் அப்படிங்கிறார் பகவத் ராமானுஜர். யத்பதாம்போருஹத்யான வித்வஸ்தாசேஷ கல்மஷக வஸ்துதாம் உபயாதோ அகம் யாமுனேயம் நமாமிதம். இப்படி ஆச்சரியமான ஆளவந்தார். அவரை பற்றி சுவாமி தேசிகன் அதிகார சங்கிரகத்தில் தெரிவிக்கிறார். 5வது பாசுரத்தில், நீள வந்து இன்று விதி வகையால் நினைவொன்றிய நாம் மீள வந்து இன்னும் வினை உடம்பு ஒன்றில் விழுந்து உழலாது ஆளவந்தார் என என்று அருள் தந்து ஆளவந்தார் என வென்று அருள் தந்து விளங்கிய சீர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, ஆளவந்தார் என என்று அருள் தந்து விளங்கிய சீர் ஆளவந்தார் அடியோம் படியோம் இனி அல்வழக்கே என்கிறார். நீள வந்து வெகு நீண்ட காலமாக இந்த உலகத்தில் வந்து பிறந்து பிறந்து இறந்து பிறந்து மறுபடியும் சுழன்று வந்து நீள வந்து பல பல ஜென்மங்கள் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து இன்று இந்த ஜென்மத்தில் விதி வகையால் ஒரு ஏதோ அஜ்ஞாத சுகிருத்தம் தெரியாமல் ஏதோ நல்ல காரியம் பண்ணின ஒரு பாக்கிய விசேஷத்தால் பகவத் சங்கல்பம் அப்படி இருந்ததா நினைவு ஒன்றிய நாம் நல்ல விஷயங்களை மனத்தில் அறியக்கூடிய வாய்ப்பு பெற்ற நாங்கள் மீள வந்து மறுபடியும் இது போல மறுபடியும் இறந்து பிறந்து இன்னும் வினை உடம்பு ஒன்றில் விழுந்துழகாது மறுபடியும் இதே போல கர்ம சரீரம் ஒன்றில் சேர்ந்து மறுபடியும் பிறப்பெடுத்து இந்த கர்ம பூமியில் விழுந்து தத்தளித்து சம்சார சாகரத்தில் மூழ்கி இராதபடி செய்ய ஆள வந்தார் என நம்மை ரட்சிக்க வந்தார், நம்மை ஆள்வதற்கு வந்தார் என்று அன்னைக்கு சோழ ராணி சொன்னது போல, அன்னைக்கு மகாராணி சோழராஜாவோட மகாராணி பட்டத்து மகிஷி சோழ ராணி சொன்னது போல், அது என்னன்னு அப்புறம் நம்ம அனுபவிக்கலாம். அவர் ஆள வந்தார்னு அந்த ராணி சொன்னார், எம்மை ஆள வந்தீரோன்னு. அப்படிப்பட்ட நம்மை ஆள வந்தார், நம்மையும் ரட்சிக்க வந்தார் அவர் என்று அருள் தந்து பிரதிவாதிகளை வென்று நம் மதத்தை நிலைநிறுத்தி அதன் மூலம் நமக்கு அருள் செய்து விளங்கிய சீர் அப்படி ஆச்சரியமாக பிரகாசிக்கும் கல்யாண குணங்களை கொண்ட ஆளவந்தார் அடியோம் யாமுன முனிகள் ஆகிற ஸ்ரீ ஆளவந்தாருக்கு அடியோம் தாசரானோம் நாம்
அதனால் இனி அல்வழக்கு படியும். எதிர்காலத்தில் அல்வழக்கு, தகாத வாதம், தப்பான கொள்கைகள், பொருந்தாத நெறிமுறைகள், பாக்கிய மதங்கள், தேவதாந்திரங்கள், வேற மார்க்கம், விஷய சுகம், இவற்றில் ஈடுபட மாட்டோம். நிச்சயம் மீள வந்து இன்று விதி வகையால் நினைவு ஒன்றிய நாம் மீள வந்து இன்னும் வினை உடம் ஒன்றில் விழுந்துழலாது அளவந்தார் என்று அருள் தந்து விளங்கிய ஷீர் அளவந்தார் அடியோம் படியோம் இனி அல்வழக்கே. எவ்வளோ அழகா வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். சேஷத்துவ ஞானம் நிலை பெற்றது. கர்மாதீனமாக பிறவி எடுத்து மறுபடி இனி மாய வேண்டியதில்லை. ஆளவந்தார் அடியாரா ஆயிட்டோம். இனி தப்பு வழக்குகளுக்கு போமாட்டோம். ஸ்ரீ யாமன முனியின் வாழ்க்கை ஐதிஹ்யம். அது என்னை ஆள வந்தீரோ அப்படின்னு மகாராணி சொன்னது. அதை இன்னும் கொஞ்ச நாளில் அந்த இன்சிடெண்ட்டை அனுபவிக்கலாம். அடுத்தது சுவாமி தேசிகனே எதிராஜ சப்தத்தில் தெரிவிக்கிறார். விகாஹே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்த ஜிஹ்மக ஸ்பர்ஷே யத்ர கிருஷ்ண கிருதாதரஹ. விகாஹே யாமுனம் தீர்த்தம். எவ்வளோ அழகான ஸ்லோகம். விகாஹே, அதில் அவகாகிக்கிறேன், அதில் குளிக்கிறேன், அதில் ஸ்நானம் பண்ணுகிறேன் என்கிறார் சுவாமி. அதாவது நாதமுனிகளின் குமாரரான ஈஸ்வர பட்டாழ்வானின் திருக்குமாரர் இவர் யாமுனாச்சாரியார் ஆளவந்தார். கிபி 1917 வீரநாராயணபுரத்தில் ஜேஷ்ட குலம்னு சொல்லுவா, அது சொட்டை குலம் சொல்லுவா, ஆடி மாதம் உத்திராஷாட நட்சத்திரத்தில் ஹரிபக்தரின் அம்சமாக அவதரித்தவர் ஆளவந்தார். மணக்கால் நம்பியிடம் மந்திரோபதேசம், வேதாந்த காலக்ஷேபம் பெற்றவர். இவர் இயற்றிய நூல்கள் ஸ்தோத்திர ரத்னம், சதுஸ்லோகி, ஆத்மசித்தி, ஈஸ்வர சித்தி, சம்வித் சித்தி, ஆகம பிராமாண்யம், புருஷ நிர்ணயம், கீதார்த்த சங்கிரகம், மாயாவாத கண்டனம் போன்றவை. ஷீடர்கள் 15 பேர். தகப்பனாரிட்ட பெயர் யமுனை துறைவர். ஆளவந்தார் என்று பிற்காலத்தில் அந்த மகாராணி கூப்பிட்டதால் அந்த பெயர் நிலைத்தது. அதற்கு காரணம் யமுனை துறைவர் மகாபாஷ்ய பட்டரிடம் சாமானிய சாஸ்திரங்களை கற்று வந்தாராம். யமுனை துறைவர் ஸ்ரீ மகாபாஷ்ய பட்டர் இவரது பிதா யதா காலத்தில் ஜாத கர்மனெல்லாம் பண்ணி செய்து வைத்தருளினார். பின்பு மகாபாஷ்ய பட்டர் என்ற வித்வானிடம் வேத சாஸ்திரங்களை பயின்று தமக்கு 19வது வயதிலேயே விசேஷ பாண்டித்யம் பெற்று விளங்கினார் யாமுனாச்சாரியர். அந்த காலத்திய சோழ ராஜாவோட ஆஸ்தான பண்டிதராக ஆக்கியாழ்வான் அப்படின்றவர் ஆஸ்தான வித்வானாக இருந்தார். அவரும் படித்தவர் தான், பண்டிதர் தான். ஆனால் அவர் தன்னை பண்டித ராஜா என்று கருதி கொண்டு, ஒரு கர்வம் கொண்டு, அகம்பாவம் கொண்டு, மற்ற வித்வான்கள்லாம் வருஷா வருஷம் தனக்கு கப்பம் கட்டணும்னு சொன்னார். டாக்ஸ் கட்டணும் வருஷா வருஷம் வித்வான்கள், இல்லாவிட்டால் வந்து வாதில் ஜெயிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வருஷமும் வித்வான்களுக்கெல்லாம் கடிதம் ஓலை அனுப்பி கப்பத்துக்கு கேட்டு ஓலை அனுப்புவார் அந்த ராஜா. ஒரு வாட்டி மகாபாஷ்ய பட்டருக்கு கப்பம் கட்டும்படி ஓலை வந்தது அரசாங்கத்திடமிருந்து. அதை யாமுனர் படித்தார். அதை படித்து அந்த ஓலையை கிழித்தெறிந்து விட்டு தமது ஆசானை பொறுத்து கொள்ளும்படி வேண்டி, ந வயம் கவயஸ்து கேவலம் ந வயம் கேவல தந்திர பாரகாக அபித்து பிரதிவாதி வாரண பிரபலாடோப விபாடன க்ஷமாக. ந வயம் கவயஸ்து கேவலம், நாங்கள் கவிகள் மட்டுமல்ல. ந வயம் கேவல தந்திர பாரகாக, நாங்கள் சாஸ்திர நிபுணர்கள் மட்டுமல்ல. பிரதிவாதிகளான யானைகளே போன்றவர்களின் செருக்கை, கர்வத்தை, அகம்பாவத்தை அடக்கவும் வல்லவர்கள் நாங்கள் என்று ஒரு கவிதை எழுதி பதிலாக அனுப்பினார். இதனை கண்டு ஆக்கியாழ்வானுக்கும் ராஜாவுக்கும் ரொம்ப கோபம் வந்தது. ஆனால் அங்கே இருக்கிற மகாராணி பட்டமகிஷி ஆக்கியாழ்வானை அடக்க வல்ல ஒருவர் வந்திருக்கிறார் என்று மகிழ்ந்து ராஜாவிடம் சொன்னாராம், இப்படி பதில் ஓலை இவர் அனுப்பியிருக்கிறார்னா அவர் மாபெரும் பண்டிதராகத்தான் இருக்க வேண்டும், அவரை ராஜ மரியாதையுடன் அழைத்து வரச் சொல்லுங்கள் மகாராஜா என்று முறையிட்டாளாம் மகாராணி. அரசனும் அவ்வாறே
ஏற்பாடுகள் பண்ணார். அரசன் வாதத்திற்கு வரும்படி அழைப்பு விடுத்தான். யாமுனரும் அந்த அந்த பல்லக்கில் ஏறி அமர்ந்து நவயம் கவயஸ்து கேவலம் அந்த ஸ்லோகத்தை கூறிக்கொண்டு ராஜபவனத்தை வந்தடைந்தார். ஸ்ரீராமுனர் அரசவைக்குள் வாதம் செய்ய தொடங்குவதற்கு முன்னாடி ஆசைலா தத்ரி கன்யா சரண கில்சலய ஞாச தன்யோபகண்டா ஆரக்ஷோ நீத சீதா முக கமல சமுல்லாச ஹேதோச்ச சேதோஹு ஆச்சப்ராச்ச பிரதீட்ச க்ஷிதிதர யுகலா அக்ர சோமாவதம்சாத் மீமாம்சா சாஸ்திரயுக்ம ஸ்ரம விமலமனா மிருக்யதாம் மாத்ருஷோன்யா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இயற்றினார். அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சகோதரி பாதங்கள் பட்ட ஹிமயமலை தொடங்கி, அதாவது பார்வதி துர்க்கை, அவள் ஹிமயமலை தொடங்கி, அவள் பாதங்கள் பட்ட ஹிமயமலை தொடங்கி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பத்னியான சீதை அவளின் முகமலர்ச்சிக்கு காரணமான சேத்துக்கரை வரை சந்திர சூரியர்கள் சஞ்சரிக்கும் கிழக்கு மேற்கு திக்குகள் வரையில், அதாவது வடக்கிலிருந்து தெற்கு வரை, இந்த பக்கம் மேற்கிலிருந்து கிழக்கு வரை பூர்வோத்தர மீமாம்ச சாஸ்திரங்களில் ஆழங்கால் பட்டவர்களான எங்களை போன்ற வேறு வித்வான்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற இந்த ஸ்லோகம். அதாவது எல்லா டைரக்ஷன்லையும் தேடி பார்த்தாலும் எங்களை போன்ற மீமாம்ச சாஸ்திரங்கள், பூர்வோத்தர மீமாம்ச சாஸ்திரங்கள் ஆழங்கால் பட்டவர்களை தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட அரசி, இவர் தோற்றம், இவர் நடை, இவர் பாண்டித்யம் அனைத்தும் ஆச்சரியமாக அற்புதமாக காணப்படுகிறது. எனவே இவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்று தோன்றுகிறது. வெற்றி பெற்றால் இவருக்கு பாதி ராஜ்யம் தருவீர்களா அப்படின்னு அரசனிடம் கேட்டாளாம் மகாராணி. அதற்கு அரசனும் உடன்பட்டவுடன் வாதம் ஆரம்பித்தாயிற்று. உடனே வாதத்தில் அப்போ யாமுனர் சொன்னார், நான் 3 வாக்கியம் சொல்லுவேன், தேவரீர் அதை மறுத்து கூற வேண்டும் என்று ஆக்கிய ஆழ்வானிடம் கூறினார். ஆக்கிய ஆழ்வான் சரி அப்படின்னு வாதத்திற்கு ரெடியானார். 3 ஸ்டேட்மெண்ட். 1 ராஜா சார்வபௌமர், 2 ராஜ பத்னி பதிவிரதை, 3 ராஜமாதா மலடி இல்லை. இது ராஜமாதான்னு சில புஸ்தகத்தில் இருக்கு, சில புஸ்தகத்தில் ஆக்கிய ஆழ்வானுடைய அம்மா மலடி இல்லை அப்படின்னு என்று 3 வாக்கியங்களை மறுத்து கூறும்படி ஆக்கிய ஆழ்வானிடம் கூறினார். ராஜா சார்வபௌமர், ராஜா தான் அல்டிமேட் கிரேட், அதை எப்படி மறுத்து சொல்ல முடியும்? ராஜா தண்டனை கொடுப்பான். ராஜா பத்னி பதிவிரதை, அதை எப்படி மறுத்து கூற முடியும்? அது ராஜா பத்னியே சந்தேகிக்கும்படி ஆகிடும். 3வது அவருடைய மாதா மலடி இல்லை. ராஜாவும் ஒரே குழந்தை அவன் அம்மாவுக்கு, ஆக்கிய ஆழ்வானும் ஒரே குழந்தை அவன் அம்மாவுக்கு. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருந்தாலும் ஒரு குழந்தை, அப்போது குழந்தை பிறந்திருக்கனால எப்படி மலடி இல்லைன்னு சொல்ல முடியும்? மலடின்னு சொல்ல முடியும், மலடி இல்லை தானே. ஸோ மறுத்து கூற முடியவில்லை. ஆக்கிய ஆழ்வான் தலை கவிழ்ந்து தோல்வியை ஒப்புக்கொண்டார். உடனே ராஜா கேட்டான், அப்போ நீங்கள் பதில் சொல்லுங்கள்னு யாமுனாச்சாரியார் சொன்னதும் யாமுனர் சொன்னார், ராஜா சார்வபௌமன் இல்லை, அவ்வளோ கிரேட்னு சொல்ல முடியாது. ஏன்னா சார்வபௌமர் என்ற சப்தத்திற்கு சக்கரவர்த்தி என்று பொருள். சக்கரவர்த்தி பேரரசர் என்ற பொருள். பல நாடுகளை வென்ற தசரதர் போன்றவர்களுக்குத்தான் அது பொருந்தும். இவர் இந்த ஒரு சின்ன நாட்டிற்கு அரசர், சோழ ராஜா, அதனால் அது இவருக்கு பொருந்தாது. இவர் ராஜாவாக இருக்கலாம், இவர் ஒன்றும் பேரரசர், உலகத்துக்கே அதிபதி அப்படின்லாம் சொல்ல முடியாது. 2வது ராஜபத்னி பதிவிரத்தை இல்லை அப்படின்னு அவர்கிட்ட மன்னிப்பு, மகாராணி கிட்ட மன்னிப்பு கேட்டுண்டு சோம பிரதமோ விவிதே என்றபடி வேதத்தில் சொல்கிறது, சோமன், கந்தர்வன், அக்னி ஆகிய 3 பேர் கன்னி பெண்ணை காப்பாற்றுகின்றனர். அதற்கு பிறகு அக்னி சாட்சியாக அவரிடமிருந்து விவாக காலத்தில் கணவன் பெறுகிறான் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அதாவது ராஜபத்னி சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவர் ஆனபடியா ராஜபத்னி முதல்ல 3 பேரோட இருந்துட்டு அப்புறம்தான் கணவன் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறான். அதனால் ராஜபத்னி சாஸ்திரப்படி பதிவிரதைன்னு சொல்ல முடியாது.
அப்படி யாருக்கு தர்க்கம் தான் இதெல்லாம். மூணாவது, ராஜமாதா மலடி இல்லை. ஏன்னா ஒரே புத்திரனை பெற்ற தாய் மலடிதான்னு சாஸ்திரம் சொல்கிறது. தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு. ஒரு பிள்ளை இருந்தால் அது தாயின்னு கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் மேபி மார்டாலிட்டி ரேட், குழந்தை பிழைக்கிறது அபூர்வம்ன்றதுனால ஒரு குழந்தைக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்கலாம். மலடி இல்லை என்று சொல்ல முடியாது. 3 விதமான பதில்களை அழைத்து ஆட்சியாழ்வானை வென்றார். மேற்கொண்டு சாஸ்திர விஷயங்களிலும் வாதங்கள் செய்து வென்றார். அரசரும் தாம் அரசிக்கு வாக்களித்தபடி பாதி ராஜ்யம் தந்து அரசியும் நீர் என்னை ஆள வந்தீரோ என்று சொன்னாராம். அந்த சிறப்பு பெயரை பெற்று விளங்கினார். அன்றிலிருந்து அவர் ஆள வந்தார் என்றே வழங்கப்பட்டார். ஸோ இந்த விகாகே யாமுனம் தீர்த்தம், இந்த தனியன் தீர்த்தம் என்ற சொல் தண்ணீரையும் குறிக்கும், ஆச்சாரியனையும் குறிக்கும். யமுனையின் வெள்ளத்தில் கோடையினால் தாபத்தினால் வெயிலினால் துன்புற்றவன் மூழ்கி மூழ்கி மகிழ்வது போல யமுனாச்சாரியரின் நற்குண நற்பண்புகளை தியானித்து அவருடைய குணப்பிரவாகத்தில் மூழ்கி மூழ்கி மகிழ்கிறேன் என்கிறார் வேதாந்த தேசிகன். ஆளவந்தாரும் சாதுக்களான பெரிய நம்பி முதலிய சிஷ்யர்களுக்கு ஞானோபதேசம் செய்து காப்பாற்றுவதன் நிலையாக இருந்தார். கண்ணனும் கீதோபதேசம் செய்து காப்பாற்றினார் நம்மை. கண்ணன் காளியனை விரட்டியது போல ஆளவந்தார் ஆஷா பாசங்களையும் காமக்ரோதங்களையும் விரட்டி அடித்தார். யமுனையின் ஜலத்தில் கண்ணன் பரிவு காட்டியது போல ஆளவந்தாரிடமும் பரிவு காட்டினானாம். இப்படி அதாவது ரொம்ப அழகாக இங்கே தெரிவிக்கிறார். நாதமுனிகளின் முன்னோர்களில் ஒருவர் கண்ணன் விபவத்தில் எழுந்தருளின போது அவரை தண்டனிட்டு சம்சாரத்திலிருந்து உஜ்ஜீவிக்கும் உபாயத்தை கேட்டார். அவரும் தன்னை போன்று ஒரு அர்ச்சா விக்கிரகத்தை பண்ணி ஆராதித்து வாரும்னு கண்ணன் அவருக்கு கொடுத்தார். நாதமுனியோட முன்னோர்கள் குலக்கிரமமாக கிடைத்த அந்த கண்ணனை நாதமுனிகள் ஆராதித்தார். அவருக்கு பிறகு ஈஸ்வபட்டர், பிறகு ஆளவந்தார் ஆராதித்தார். தன்னுடைய ஆராதகரிடத்தில் கண்ணன் பரிவு காட்டாமல் இருப்பானா? இவர் கடைசி காலத்தில் கண்ணன் சந்நிதியில் திருக்காப்பை நீக்கச் சொல்லி அவருடைய வம்சத்தில் வந்த பெரிய திருமலை நம்பி, நீ ஒரு கபலம் வெண்ணெய் காடும் பிள்ளையாயிற்றே, தளர்ந்தேன் நான், இனி உனது வாயலகில் இன்னடிசில் வைப்பாரை நாடாய என்று விண்ணப்பித்தார் என்று சொல்வர். ஸோ இந்த ஆளவந்தார் ராஜாவாக இருக்கும்போது இந்த ஆளவந்தாருக்கு எப்படியாவது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஏற்படுத்தி வைக்கும்படி பணித்து அந்த உய்யக்கொண்ட நாதமுனுடைய சிஷ்யர் உய்யக்கொண்டார். அவரிடம் நாதமுனிகள் தம்முடைய பேரனான யாமுனனுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய சம்பந்தத்தை ஏற்படுத்தி வைக்கும்படி சொல்லி பரமபதம் அடைந்தார். அவருக்கும் வயதாகிவிட்டதனால் தனது சீடரான மணக்கால் நம்பியிடம் ஆளவந்தாருக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய சம்பந்தத்தை ஏற்படுத்தி வைக்கும்படி சொல்லி திருநாடு அலங்கரித்தார், உய்யக்கொண்டார். ஸோ அரச பதவியில் இருந்த அரண்மனை மடைப்பள்ளியில் வேலை செய்பவரிடம் ஸ்ரீமத் ஆளவந்தாரை எப்படி சந்திப்பது என்று யோசித்து மணக்கால் நம்பி அரண்மனை மடைப்பள்ளி வேலை செய்பவரிடம் ஸ்ரீமத் ஆளவந்தாருக்கு எது பிடிக்கும் என்று கேட்டு தூதுவளை கீரை மிகவும் பிடிக்கும் என்று அறிந்து பிரதிதினம் தூதுவளை கீரையை 6 மாத காலம் கொடுத்து வந்தாராம் மணக்கால் நம்பி. எப்படி ஆச்சாரியர்கள்லாம் பிரயத்னப்பட்டிருக்கான். அன்று ஒவ்வொரு நாளும் அந்த தூதுவளை கீரையை ருசித்து சாப்பிடுவாராம் ராஜா ஆளவந்தார். ஒரு நாள் அந்த தூதுவளை கீரை கொடுப்பதை நிறுத்திவிட்டார். அன்னைக்கு கீரை இல்லை. ஆளவந்தார் கேட்கிறார், ஏன் இன்னைக்கு தூதுவளை கீரை இல்லை என்று தளிகைக்காரரிடம் கேட்டார். அவர் தினமும் கொண்டு வந்தவர் இன்னைக்கு கொண்டு வரவில்லை என்று பதிலளித்தார். யார் அப்படி தினம் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள்? அடுத்த தடவை அவர் கொண்டு வந்தார்னா தன்னை பார்க்கும்படி செய்ய சொன்னார். இதை அறிந்த மணக்கால் நம்பி சந்தோஷத்துடன் சென்று அவரை பார்த்தார் ராஜாவை. ஸ்ரீமத் ஆளவந்தாரும் மிக மகிழ்ந்து இவ்வளவு நாள் தூதுவளை கீரை கொடுத்து வந்தவர் ஸ்ரீ வைஷ்ணவருக்கு அவரை சேவித்து, உங்களுக்கு தனம் வேண்டுமா, செல்வம் வேண்டுமா, நிலப்புலன்கள் வேண்டுமா என்று கேட்டாராம். மணக்கால் நம்பி சொன்னார், தனக்கு எதுவும் வேண்டாம். உமது பாட்டனாரான ஸ்ரீமன் நாதமுனிகள் பிதாமகர் ஒரு சொத்து கொடுத்திருக்கார், செல்வம் கொடுத்திருக்கிறார். அதை உம்மிடம் திருப்பி கொடுக்க வந்திருக்கிறேன். நாதமுனிகள் இட்ட கட்டளையை நிறைவேற்ற வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவ்வளவு ஆச்சரியமாக அதை கொடுத்ததும்
சொல்லுங்கள் அப்படின்னு அதை ஆள வந்தார் இப்படி அவர்கிட்ட கொண்டு சேர்த்தார். அப்போது அதை பார்த்ததும் அங்கே ரங்கநாதன் சந்நிதிக்கு கொண்டு போய் மணக்கால் நம்பி சேர்த்து, இதுதான் உம்முடைய பூர்வீகர்கள் தேடி வைத்த மகாநிதி என்று திருவரங்க திருப்பதியில் எழுந்தருளி பெரிய பெருமாளை திருவடித்தொழ பண்ணி, ஆள வந்தாலும் பெரிய பெருமாள் அழகிய மணவாளன் ஆச்சரியமாக அந்த கிடக்கை அழகை கண்டு சயன திருக்கோலத்தில் முடிவில்லதோரில் நீலமேனியையும் அமலநாதிபிரான் படியே சேவித்து, பழுதே பல பகலும் போயினாய் என்று அஞ்சி அழுதேன் அரவணை மேல் கண்டு தொழுதேன் என்றபடி கண்ணும் கண்ணீருமாய் அனுபவித்து, திருவடிகளிலே நம்பி திருவடிகளிலே மணக்கால் நம்பி திருவடிகளிலே தம் குமாரர் நால்வர்களையும் ஆசிரயிப்பித்து உபதேசித்த பாசுரத்தை கொண்டு, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்ற திருவரங்கத்தம்மான் திருக்கமல பாதங்களிலே ஆத்ம சமர்ப்பணம் பண்ணி அருளி, இந்த அர்த்தத்தை கண்டு எல்லாரும் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி சதுஸ்லோகியையும் பகவத் பிரபதனமான ஸ்தோத்திர ரத்னத்தையும் ஆகம பிராமாண்யத்தையும் ஆத்மசித்தி சம்வித் சித்தி ஈஸ்வர சித்தி என்ற சித்தித்ரயத்தையும் கீதார்த்த சங்கிரகத்தையும் அருளி செய்து துரியாசிரமத்தையும் ஸ்வீகரித்தருளினார். அதாவது 4வது ஆசிரமம் சந்நியாசாசிரமம், அதையும் ஸ்வீகரித்தருளினார் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆளவந்தார் திருவடிகளிலே பெரிய நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, ஆளவந்தார் ஆழ்வான், பெரிய திருமலை நம்பி, திருமாலை ஆண்டான், தெய்வவாரி ஆண்டான், வானமாமலை ஆண்டான், ஈசாண்டான், திருமோகூரப்பன், திருமோகூர் நின்றான், தெய்வப்பெருமாள், மாரநேரி நம்பி, திருக்குருகூர் தாசர், ஈங்கச்சோழாண்டான், ராஜபத்னியான திருவரங்கத்தம்மை, திருக்கச்சி நம்பி ஆகிய இந்த 16வர்களும் ஆசிரயித்தார்கள். திருக்கச்சி நம்பிகளுக்கு பெரிய நம்பி சந்நிதியில் பஞ்ச சம்ஸ்காரங்கள் உண்டாயிருந்தாலும் ஆளவந்தார் சந்நிதியில் சில விசேஷ அர்த்தங்கள் பிராப்தங்களாகப்படியால் இவரையும் சிஷ்யர்கள் வரிசையில் சேர்க்கப்பட்டார் என்று அனுபவிக்கிறார். இங்கு இப்படி ஆச்சரியமாக ஆளவந்தார் இவர் பரமானுகிரகம் பண்ணி கொடுத்திருக்கிறார். அவர் எப்படியாவது பவிஷ்யத் ஆச்சாரியரை கண்டுபிடித்து அவரிடம் தமது கிரந்தங்களை ஒப்படைத்து விட வேண்டும் என்ற ஆவலுடன் வாழ்ந்து வந்தார். பவிஷ்யத் ஆச்சாரியன்னா நம்மாழ்வார் காலத்திலேயே நாதமுனி காலத்திலேயே பிற்காலத்தில் ஒரு ஆச்சாரியன் வருவான் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஸோ தமது சீடரான திருமலை நம்பிகளிடம் உடன் பிறந்தாள் பிள்ளையாக ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்த ராமானுஜனே பவிஷ்யத் ஆச்சாரியராக இருக்கக்கூடும் என்று கருதி ஸ்ரீரங்கத்திலிருந்து காஞ்சிபுரம் ஆள வந்தார். அங்கு வரதராஜ பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்து வந்த இள வயதினரான ஆச்சரியமான அழகுடன் அந்த ராமானுஜரை கண்டு வியந்து, உபவீதினம் ஊர்துவ புன்றவந்தம்னு அப்புறம் 6 அடி அந்த வயசுலேயே சின்ன வயசுலேயே அவ்வளவு அழகாக ஜொலித்தாராம் சுவாமி பிரம்மச்சாரியா. யாதவ பிரகாசரிடம் சிஷ்யராக இருந்தார். அவரை கண்டு வியந்து அவர் எதிர்காலத்தில் நம் சம்பிரதாயத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக வரதராஜ பெருமாளிடம் பிரார்த்தித்து கொண்டார். யஸ்ய பிரசாத கலையா பதிரஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேன ச பக்தி மூகः அந்த பிரபஷ்யதி சுதம் லபதே ச வந்தியா தம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி. அதாவது எவருடைய கருணா கட்டாட்ச வீக்ஷண லேசத்தான், அந்த கட்டாட்சத்தினுடைய ஒரு திவலை ஒரு இம்மி அளவு படுவதால் செவிடன் காது கேட்கப் பெறுவானோ, முடவன் வேகமாக ஓடுவானோ, ஊமையன் பேசுவானோ, குருடன் நன்கு பார்ப்பானோ, மலடி புதல்வனை பெறுவாளோ, அத்தகைய வரத்தை அளிக்கக்கூடிய வரதராஜன் அந்த வரதனை சரணமடைகிறேன் என்று கூறி சரணமடைந்தார் ஆளவந்தார். ராமானுஜர் கொஞ்சம் சிறுவனாய் இருப்பதைக் கண்டு சில காலம் பொறுத்து பார்ப்போம் என்று நினைத்து மீண்டும் ஸ்ரீரங்கம் எழுந்தருளினார். ஆனாலும் ஸ்ரீ ராமானுஜருடைய நினைவு தொடர்ந்து கொண்டே இருந்தபடியால் தனது சீடரான பெரிய நம்பியை காஞ்சிக்கு ராமானுஜரை அழைத்து வர அனுப்பி வைத்தார். அதே சமயத்தில் திருக்கச்சி நம்பி மூலம் வரதனிடம் 6 வார்த்தைகள் கிடைக்கப்பெற்ற ராமானுஜர் பெரிய நம்பியை ஆசிரியிக்க வேண்டும்னு வரதன் அங்கே சொன்னதுனால அவர் திருவரங்கம் எழுந்தருளினார். அங்கேருந்து காஞ்சிபுரத்தில் இருவரும் ஸ்ரீ மதுராந்தகத்தில் சந்திக்க நேர்ந்தது, பெரிய நம்பியும் ராமானுஜரும். ராமானுஜர் பெரிய நம்பிகளை ஆசிரயித்து பஞ்சசம்ஸ்கார பூர்வகமாக துவய மந்திர உபதேசம் பெற்றார். இப்படி இருவருமாக சேர்ந்து ஸ்ரீமத் ஆளவந்தாரை சேவிக்க திருவரங்கம் எழுந்தருளினார்கள். இவர்கள் காவேரி கடையை அடைந்த பொழுது ஒரு பெரும் கூட்டம் தென்பட்டது. அங்கு போய் பார்த்தா
ஸ்ரீ ஆளவந்தாரின் தேக வியோகம் ஏற்பட்டு அவர் ஆச்சாரியன் திருவடி அடைந்து விட்டார். சர்ம திருமேனியைத்தான் செவிக்க முடிந்தது. அப்பொழுது அவரது 3 கைவிரல்கள் மடங்கி இருந்ததாம். ராமானுஜர் கேட்டார், இவருக்கு எப்பவுமே இப்படி இருக்குமா, இல்லை இப்போ மட்டும்தானா? அதுக்கு ஸ்ரீமத் ஆளவந்தாருக்கு 3 எண்ணங்கள் இருந்தது. ஒன்று, வியாச சூத்திரத்துக்கு போதாயன விற்த்திபரமாக ஒரு பாஷ்யம் இயற்ற வேண்டும் என்று ஒரு அவா. ரெண்டாவது, ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை செய்த பராசரர் மற்றும் வேதாந்த சூத்திரங்களை செய்த ஸ்ரீ வேதவியாசர் ஆகியவர்களின் பெயர்களை யாராவது இருவருக்கு நம் சம்பிரதாயத்தில் வைக்க வேண்டும் என்று 2வது ஆசை. 3வது, நம்மாழ்வாரின் திருவாய்மொழிக்கு ஒரு வியாக்கியானம் பண்ண வேண்டும். இந்த 3 எண்ணங்கள் இருந்தது. அவைகள் நிறைவேறவில்லை. அதனால் இருக்கலாம் என்றனர் அங்கு இருந்தவர்கள். உடனே பகவத் ராமானுஜர் 2 கைகளையும் கூப்பி நம்பெருமாளை சேவித்து அவருடைய தியானித்து அந்த 3 எண்ணங்களையும் அடியே நிறைவேற்றி வைக்கிறேன் என்றார் அஞ்சலி பத்தரார். உரக்க கூறி சபதம் செய்தார். உடனே ஸ்ரீ ஆளவந்தாரின் 3 விரல்களும் நிமிர்ந்ததாம். அங்கிருந்தவர்கள் எல்லாரும் ஸ்ரீ ஆளவந்தாரின் திடமான சங்கல்பத்தை கண்டு வியந்து, பிராண வியோகமான பின்பும் உயிர் போன பின்பும் அவர் உடலில் உணர்வுகள் இருந்தமை பற்றி ஆச்சரியப்பட்டு கொண்டாடினார்கள். ஸ்ரீ ஆளவந்தாரின் அனுகிரகங்கள் அகங்கார விமூடாத்மாக்களை எதிர்த்து, இது இந்த ஆர்டிக்கல் ஸ்ரீ ஊவே நாவல்பாக்கம் சித்தியாரிய ராமானுஜ தாத்த தேசிகன் எழுதினது. ரொம்ப ஆச்சரியமாக எழுதியிருக்கிறார். அதில் ஸ்ரீ ஆளவந்தாரின் அனுகிரகங்கள்னு ஒன்று தெரிவிக்கிறார். அகங்கார விமூடாத்மாக்களை எதிர்த்து அவர்கள் கர்வத்தை அடக்கி ஆட்கொள்வது ஸ்ரீ வைஷ்ணவர்களின் கடமை என்பதனை செயல்படுத்தி காட்டியது ஸ்ரீ ஆளவந்தாரின் முதல் அனுகிரகம். 2வது, தாம் சாதுரியமாக ஆக்கிய ஆழ்வானை வென்று அரச போகத்தை அனுபவித்து ராஜாவாக இருந்தாலும் அந்த மணக்கால் நம்பி வந்த ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்ட உடனே என்ன ஒரு வைராக்கியம்! அரச போகத்தை துச்சமாக நினைத்து சந்நியாசத்தை ஏற்று சம்பிரதாய பிரவர்த்தனத்தில் ஈடுபட்டு அனுஷ்டித்து காட்டியது 2வது அனுகிரகம். இவர் தமது பாட்டனாரின் யோக சாஸ்திரத்தை அறிய விரும்பி ஸ்ரீ குருகைக்காவலப்பனை காணச் சென்ற போது கண்ணன் அந்த ஷடவர்ஷன வம்ச பிரபாவத்தை சொல்லி, சொட்டை குலத்திலிருந்து இங்கே யாரும் வந்தீரோ அப்படின்னு கேட்டானா. அந்த பிரபாவத்தை உலகறிய செய்தது 3வது உபகாரம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய பிரவர்த்தனத்தில் மிக்க ஈடுபாடு கொண்டு பவிஷ்யதாச்சாரியர் ராமானுஜரை கண்டு அவருடைய க்ஷேமத்தை கருதி, எஸ்ய பிரசாத கலையா பதிரஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேன ச பக்தி மூகா அந்த பிரபஷ்யதி சுதம் லபதே ச வந்தியா தம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி என்ற ஸ்லோகம் சொல்லி அந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாளிடம் சரணாகதி செய்து பிரார்த்தித்தது 4வது அனுகிரகம். அதனால்தானே ராமானுஜர் நமக்கு கிட்டினார். ஸ்ரீ ஆளவந்தாரின் அனுகிரகங்களில் சிகரம் அவருடைய கிரந்தங்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை வளர்த்தது அந்த கிரந்தங்கள். அது என்னென்னா, ஒன்று, இந்த ஆச்சரியமாக ஆத்ம சித்தி. அக்காலத்தில் ஆத்மாவை பற்றி பல விதமான அபிப்பிராய பேதங்களை அலசிய ஆராய்ந்து ஆத்மா நித்தியன் என்று எல்லாவற்றிலும் வியாபிக்கக்கூடியவன், பிரதி சரீரம் வேறானவன், ஒவ்வொரு சரீரத்திலும் வேற ஆத்மா, அணுஸ்வரூபன், விலட்சண ஞானானந்த ஸ்வரூபன் என்பதை ஆத்ம சித்தியில் நிலைநாட்டினார். 2வது, ஆத்மாவை போல் ஈஸ்வரனை பற்றியும் பலபடியான அபிப்பிராயம் இருந்தபோது ஈஸ்வரனை சாதித்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்டினார். ஈஸ்வர சித்தி, சம்வித் சித்தின்னு ஒன்று பண்ணார். ஞான விஷயத்தில் காணப்பட்ட மாறுபாடுகளை விசாரித்து ஞானம் சத்தியம் யதார்த்தம் என்று நிரூபித்தருளினார். ஏகமேவா அத்விதீயம் என்ற ஸ்ருதி வாக்கியத்தின் சிறப்பு பொருளை கூறியுள்ளார் சம்வித் சித்தியில். 4வது, மகாபுருஷ நிர்ணயம். இந்த நூல் இப்போ லுப்தமாயிற்று, கிடைக்கல. இதிலிருந்து ஒரு சிறு குறிப்பை சுவாமி தேசிகன் ஸ்தோத்திர பாஷ்யத்தில் 14வது ஸ்லோகத்தில் காட்டி அருளுகிறார். அப்புறம் கீதார்த்த சங்கிரகம் 32 ஸ்லோகங்களினால் என்டையர் பகவத்கீதாவை சாரத்தை விளக்கியுள்ளார் விசிஷ்டாத்வைத பரமாக. அதை வச்சு தான் பகவத் ராமானுஜர் ஸ்ரீ கீதா பாஷ்யம் அருளினார். 6வது, ஆகம பிரமாணங்களை விவரித்து கூறுவது ஆகம பிராமாண்யம். 7வது, சதுஸ்லோகி, பிராட்டியோட விபுத்துவம், உபாயத்துவம், சேஷித்துவம் மற்றும் ஜெகத்காரணத்துவம் ஆகியவைகளை விளக்கியுள்ளார்.
எம்பெருமானை சொல்லிய இடத்திலெல்லாம் பிராட்டியையும் சொல்லிட்டான் அப்படின்னு பகவத் ராமானுஜர் பிற்காலத்தில் சொன்னது இதை வச்சுதான். ஸ்தோத்திர ரத்னம் 8வது, எம்பெருமானின் ஸ்வரூப ரூப குண விபவங்களை விளக்குவது, அதுவும் 65 ஸ்லோகம். அஷ்டாட்சரம் 8, துவயம் 25, சர்வஸ்லோகம் 32, மூணுத்தையும் கூட்டினா 65 ஸ்லோகம். அது ரகசிய திரயம்னே சொல்லலாம். துவயார்த்த கர்ப்பமாய் உள்ளது என்பர் பெரியோர். இதில் சாரதமமாக அமைந்துள்ளது துவதங்கிரிமுத்திஷ கதாபி கேனச்சித் யதா ததாவாபி சகத்கிருத்தோஞ்சலி ததைவ முஷ்ணாதி சுபான்ய சேஷதகா சுபானி புஷ்ணாதி நஜாத்து ஹீயத்தே அப்படின்னு சொன்ன ஸ்லோகத்தை விளக்கி அஞ்சலி வைபவம் என்ற கிரந்தத்தை சுவாமி தேசிகன் சில்லறை ரகசியம் சாதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீமன் நாதமுனிகளால் இதற்கு முன் இல்லாமல் இருந்த திவ்ய பிரபந்தங்களை கண்டுபிடித்து ஆரம்பித்து வைக்கப்பட்ட விசிஷ்டாத்வைத சித்தாந்தமானது ஸ்ரீமத் ஆளவந்தாருடைய கிரந்தங்களால் நன்கு வளர்க்கப்பட்டு பிறகு ராமானுஜரால் நன்கு காக்கப்பட்டது என்று சுவாமி தேசிகனால் அருளி செய்யப்பட்டது. நாதோபஜ்ஞம் பிரவருத்தம் பகுவிருபசிதம் யாமுனேய பிரபந்தை ராத்தம் சம்யக் யதீந்திரைகி இதம் அகிலதம கர்ஷனம் தர்ஷனம் நகா என்ற ஸ்ரீசுக்தியினால் ஸ்ரீமத் ஆளவந்தாரின் பரிபூர்ண அனுகிரகம் தெள்ளத் தெளிவாக விளங்குகிறது. நம்ம சொல்லாத திராத்தம் சம்யக்கியதீந்திரை திருடிதமிதபூத் தேசிகை கர்ஷனம் நகான் என்று அனுசந்திப்பது மிகவும் பொருத்தமுடையது. இப்படிப்பட்ட ஸ்ரீமத் ஆளவந்தாரின் அனுகிரகத்தை பற்றி இப்படி ரொம்ப அழகாக இந்த சுவாமி அருளி செய்ததை 1110வது அவதார வருஷம் இந்த வருஷம் ஆளவந்தாருடையது. அதை சொல்லும் பாக்கியம் அடியனுக்கு கிடைத்தது. எம்பெருமான் ஆச்சாரியனின் பரமகிருப்பை. அவள் எழுதினதை அடியன் ரீப்ரொடியூஸ் பண்ண, அவ்வளோதான். யதாசக்தி யதாமதி. குற்றம் குறை இருப்பின் அது அடியனுடைய லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.